ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் பிரியாணி தாங்க. ப்ரெஷர் குக்கரில் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரக பொடி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகும் ஃபிஷ்ஷுக்கு, அதனால தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ வந்து ஃபிஷ் எடுக்கிறேனோ அதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கொடுவா, இந்த மீன் வந்து கொடுவா மீன். அதனால் நீங்கள் வந்து 1/2 hour வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பெரிய பெரிய பீசஸ்னால் உங்களுக்கு அதில் இருக்க மசாலா நல்லா இறங்கணுன்னா நீங்கள் 1/2 hour வந்து மேரினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஃபிஷ் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்துட்டு ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் வந்து உடனே செய்யணுன்னா நீங்கள் ஒரு 10 minutes 15 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணிக்க போகிறேன். இப்போது வந்துட்டு நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்ல. அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை கடாய் வச்சுருக்கேன். தோசை கடாயில் போட்டுட்டு நீங்கள் வந்து 2 பக்கமும் ஒரு 5 minutes வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது தான் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும் பிரியாணியில். ஆனால் டேஸ்ட் வந்து வருமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக டேஸ்ட் வரும். ஏன்னா நான் அதுக்கான டிப்ஸும் வந்து இதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆயில் நிறைய வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆயில் நிறைய விட்டுக்கலாம். நான் வந்துட்டு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த 4 பீசஸ் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து ஆயில் சேர்த்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல, நல்லா வந்துட்டு ஃபிஷ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் குக் தான் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து நான் குக் பண்ணல. அதனால் பிரியாணிக்கு அப்படி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சீரகம் சோம்பு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சீ ஃபுட்டுனால வந்து சீரகமும் சோம்பும் சேர்த்து பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் வந்து ஸ்பைசஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நமக்கு பிரியாணிக்கு என்ன தேவை, ஆனியனும் தக்காளி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயிர் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து வறுக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பிரியாணியில் சேர்க்கறதுனால அதனால் நான் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கல. இப்போது கீ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சோடனே நான் அது கூட வந்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் எப்போவுமே வந்துட்டு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதில் சால்ட்டு சேர்க்கணும். இல்லைனா அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குக் ஆகிடும், ஆனால் டேஸ்ட் இருக்காது பிரியாணியில். இப்போ வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் அதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆனியன்லாம் நிறையவே சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து நீங்கள் எப்போவுமே இது மாதிரி பெரிய பீசஸாக வாங்கி முள் இல்லாத ஃபிஷ்ஷாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இது கூட வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து இது மாதிரி நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் வந்து இந்த தடவை நீட்டமாக சாப் பண்ணலை அப்படின்னா ஃபிஷ் பிரியாணிக்கு இது மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஆச்சி பிரியாணி மசாலா தாங்க எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆச்சி கரம் மசாலா தான்.
2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்துட்டு புதினா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறமா தான் புதினா கொத்தமல்லி சேர்ப்போம். ஃபிஷ் பிரியாணிக்கு அப்படி பண்ண முடியாது. அதனால தான், ஏன்னா ஃபிஷ் உடஞ்சிடும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நம்ம வந்து உடனே ஃபிஷ்ஷை அது கூட சேர்த்து இந்த பிரியாணி வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகி வரும். அதனால தான் இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 500 கிராம் வந்து ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மூடியை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் நல்லா கொதிச்சிடும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அதனால அந்த ஹாஃப் லெமனை வந்து அதில் நான் புழிஞ்சு விட்டுடுறேன். இப்போ புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து அது கூட ரைஸ் தாங்க சேர்க்க போகிறேன். ரைஸ் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷையும் வந்து அதில் உடனே வந்து போட்டுற வேண்டியதான். அப்போது தான் உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபிஷ்ஷு தனியாக பிரியாணி தனியாக டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபிஷ்ஷை அதில் வந்து நான் போட்டுடுறேன். போட்டுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 விசில் தாங்க விட்டேன். என்னோடய குக்கர் பார்த்தீங்கன்னா இது 3 லிட்டர் குக்கர். இதில் வந்துட்டு நான் 1/2 kg வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதனால 2 விசில் தான் விட்டேன். நீங்கள் ஸ்ட்ரீம் நல்லா வந்ததுக்கப்புறமா எப்போவுமே விசில் போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் தம் போட்ட மாதிரி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஸ்ட்ரீம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து விசில் போடுறேங்க. விசில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 2 விசில் தான் இன்றைக்கி நான் வந்து விட்டுருக்கேன். பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட வந்துட்டு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வறுத்த மீனும் முட்டையும் தாங்க வச்சுருக்கேன். ரைத்தா வச்சுருக்கேன். முட்டை இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் வந்துட்டு முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணுமோ வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி ரெசிபிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இப்போது பிரியாணி ரொம்ப சுட சுட இருக்குது. அதனால நான் சாப்பிட போகிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.